ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு பயங்கரமான ஸ்டோரியோட வந்திருக்கேன். நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்திலிருந்து இருமாத்தூர் அப்படிங்கிற அந்த ஆற்றுக்கு திதி கொடுக்க போன அந்த ஃபேமிலிக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கிராமத்தில் வந்து சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த சிவாவோட ஃபேமிலியில் வந்து அவங்க பாட்டி இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால வந்து ஆற்றுக்கு போய் திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இருமாத்தூர் அப்படிங்கிற ஆற்றுக்கு இவங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொந்தக்காரங்களை எல்லாமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சிவாவும் போகிறாரு. சிவா கூட அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சக்தி அப்படிங்கிறவரும் இன்னும் 2 பேரும் இருக்காங்க. மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் அந்த ஆற்றுக்கு திதி கொடுக்கறதுக்கு போகிறாங்க. அந்த இருமாத்தூர் ஆற்றுல வந்து நிறைய பேர் திதி கொடுப்பாங்க. ஏன்னா அது வழக்கமாக வச்சுருக்காங்க அந்த சைடில் எல்லாம். அந்த ஆறு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த சைடில். இறந்தவங்களுக்கு எல்லாமே வந்து அங்கே தான் திதி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் இவங்களோட ஃபேமிலியும் போய் திதி கொடுத்துட்ருக்காங்க. எப்போவுமே வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால வந்து போலீஸ் எப்போவுமே அங்கே பாதுகாப்புக்காக இருப்பாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த தண்ணியிலலாம் போய் விளையாடுவாங்க. அப்போ ஏதாவது நீச்சல் தெரியாமல் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே ரெகுலராக வந்து அங்கே போலீஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து ஒரு பக்கம் திதி கொடுத்துட்ருக்காங்க. சரி, இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சிவாவோட ஃப்ரெண்டு சக்தி, அப்புறம் இன்னும் 2 பசங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆற்றுல குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்குள்ளே போகிறாங்க. பொதுவாகவே கிராமத்தில் இருக்க பசங்களுக்கு நல்லாவே நீச்சல் தெரியுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ஸ்கூல் டைமில் இந்த லீவ்லாம் விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து அவங்க ஊருக்குள்ளே இருக்க அந்த ஏரி குளம் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல போய் நீச்சல் அடித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்க 4 பேருக்குமே நல்ல நீச்சல் தெரியுங்க. அதுலேயும் அந்த சிவாங்கிற பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு நல்ல நீச்சல் தெரியும். இந்த பசங்க 4 பேருமே சேர்ந்து இந்த ஆழம் இல்லாத பகுதியிலலாம் குதிக்க மாட்டாங்கங்க. நல்லா ஆழமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அவங்க குதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த ஆற்றுல ஆழம் இருக்கிற பகுதிக்காக ஒரு பகுதிக்கு போய் அங்கே குளிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் இவங்க 4 பேருமே பேசிக்கிறாங்க, சரி நம்ம இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி 4 பேருமே பேசிக்கிறாங்க. ரொம்ப நேரம் வந்து யார் தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிச்சி இருக்காங்க அவங்க தான் வின்னர், அந்த மாதிரி கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவாவும் சக்தியும் வந்து மூச்சு பிடிக்கணும். மீதி இருக்க 2 பசங்க வந்து வெளியே இருந்து பார்க்கணும், யார் வந்து ஃபஸ்ட்டு வெளியே வரா, யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக 2 பசங்க வெளியே இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த வெளியே இருக்க பசங்க தண்ணிக்குள்ளே போவாங்க, சிவாவும் சக்தியும் வந்து அவங்கள பார்ப்பாங்க. இந்த மாதிரி பேசிட்டு அந்த கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து 2 பேருமே தண்ணிக்குள்ளே போய் மூச்சு பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மூச்சு பிடிக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே இந்த சக்தி அப்படிங்கிற பையன் வந்து டக்குன்னு வெளியே வந்துடுறான். ஏன்னா அவனால் மூச்சு பிடிச்சி உள்ளே இருக்க முடியல. அதுக்கப்புறம் சிவா வந்து ரொம்ப நேரமாக மூச்சு பிடிச்சி தண்ணிக்கு அடியில் ஒரு கல் மாதிரி இருக்குங்க, அந்த கல்லை நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு நம்ம உடனே போயிடக்கூடாது, ரொம்ப நேரம் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு அந்த கல்லை கட்டி பிடிச்சி அப்படியே மல்லாக்கா படுத்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் தான் அந்த சிவா இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட முதுவை யாரோ நீவி விடுற மாதிரி தெரியுது. அதை வந்து சிவா நல்லாவே ஃபீல் பண்ணுறான். சரி, அவன் என்ன நினச்சிக்கிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அவனை தண்ணிக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க, அவங்க தான் யாரோ இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவன் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட காலோட மணிக்கட்டை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதுக்கப்புறம் சிவா வந்து மெதுவாக திரும்பி பார்க்குறாரு அவரோட காலை. அப்போது அவரோட அந்த கால் மணிக்கட்டில் ஏதோ ஒரு துணி மாதிரி ஒன்று சுற்றி, அது வந்து அந்த துணி வந்து அந்த சிவாவை தண்ணிக்குள்ளேயே இழுக்குது, அவனை வெளியே வரத்துக்கே விட மாட்டேங்குது. அவன் அதை பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டான். சரி, இதுக்கு மேலே நம்ம தண்ணி கடியில் இருக்கவே கூடாது, நம்ம சீக்கிரமாக வந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்குறான். அப்போ தான் அவனுக்கு வெளியே இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு டவுட் வந்துருச்சு, என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது, தண்ணிக்குள்ளே போனவன் இவ்வளோ நேரமாக வெளியே வராமையே இருக்கான், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்துலேயே சரி தண்ணிக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே தண்ணிக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அவங்க 3 பேருக்குமே அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி தெரியுது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சிவா வந்து அந்த காலில் ஏதோ ஒரு துணி சுற்றி அப்படியே இப்படி மலர்ந்து போய் படுத்து கிடக்குறாங்க. அதுவும் மயங்கி படுத்து கிடக்குறான்.
அதை பார்த்த உடனே அவங்க 3 பேரும் ரொம்ப பயந்து போய் தண்ணிக்கு வெளியே வந்து அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்த போலீஸை எல்லாம் கூப்பிடுறாங்க. இப்படி தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்படி தண்ணிக்குள்ளே போய் மயங்கி கிடக்குறான், வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 பேருமே அந்த போலீஸ்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் அந்த போலீஸ் வந்து ரொம்ப பயங்கர கோவத்தில் திட்டிக்கிட்டே, நாங்கள் தண்ணிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறோம், தண்ணிக்குள்ளே ஏன்டா போகிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வந்து தண்ணிக்குள்ளே போய் அவனை வெளியே எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றிடுறாங்க. வெளியே எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமுமே அவன் மயக்கமாகவே தான் இருந்திருக்கான். அதில் ஒரு போலீஸ் வந்து அவனோட வயிற்றில் கையை வச்சு அழுத்துறாரு. அப்போ வந்து அவன் குடித்த தண்ணி எல்லாம் வாய் வழியாக வெளியே வருது. அப்பயுமே அவன் கண் முழிக்கலைங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னொரு போலீஸ் வந்து அந்த சிவாவோட வாய் வச்சு அவனுக்கு மூச்சு கொடுக்குறாருங்க. மூச்சு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவன் எந்திரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து அந்த 4 பசங்கக்கிட்டையும் கேட்குறாங்க, எதுக்குள்ள இப்படி வந்து தண்ணியில் குதிச்சிட்ருக்கீங்க, யார் கூட வந்தீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்குறாங்க. அப்போது இவங்க 4 பேருமே பயத்தில் வந்து யார் கூட வந்தோன்னு சொன்னால் இவங்க வந்து நம்ம வீட்டில் உண்மையை சொல்லிடுவாங்க, அப்போது வீட்டில் வந்து ரொம்ப சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவங்க போலீஸ்கிட்ட உண்மையவே சொல்லலைங்க. சொல்லாமல் நாங்கள் 4 பேரும் தனியாக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் இவங்களை திட்டி, சரி உயிர் தப்பியதே நீங்கள் பெரிய விஷயம், ஒழுங்காக வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அமுச்சிட்டாங்க. இங்கே நடந்த எந்த விஷயமுமே அங்கே திதி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாதுங்க. இவங்க இந்த பிரச்சனை முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே வந்துமே இவங்க அவங்க ஃபேமிலிக்கிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்லாமல் அங்கேருந்து திதியும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து சிவா அவங்களோட வீட்டில் அவரோட ரூமில் வந்து தூங்கிட்டுருக்காரு. சிவாவுக்கு வந்து ஒரு தங்கச்சி, அப்பா, அம்மா, மொத்தம் அவங்க ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க. இதில் வந்து அவங்க அப்பா வந்து ஹாலில் படுத்துக்குவார். அவங்க தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் ஒரு ரூம் இருக்கும், சிவாவுக்கு வந்து ஒரு தனியாக ரூம் இருக்குங்க. இப்படி நைட்டில் அவர் தூங்கும்போது எப்போவுமே இந்த லைட்லாம் ஒரு சிலருக்கு எரிஞ்சால் தூக்கம் வராதுங்க. அந்த மாதிரி தான் சிவாவும் எந்த லைட்டுமே எரியாமல் ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் அவர் தூங்குறாரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவர் வந்து அதே ஆற்றுல குளிச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு கனவு. அப்போ வந்து அதே மாதிரி அங்கே ஒரு பெண் வந்து புடவை கட்டிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. சரி இவனும் நார்மலாக குளிக்க தான் வராங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். ஆனால் அந்த பெண் வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஆழமாக இருக்கிற பகுதியை பார்த்து வேகமாக போகிறாங்க. அதை பார்த்த உடனே அப்போது சிவா வந்து திட்டுறான், அந்த பக்கம் போகாதம்மா, அங்கே வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுறான். அதையெல்லாம் அந்த பொண்ணு வந்து காதுலேயே போட்டுக்கலிங்க. வேகமாக அந்த ஆழமான பகுதியை பார்த்து போய்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவா வந்து ஓடி போய் அந்த பெண்ணை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது அந்த தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு கல்லில் தட்டி விட்டு அவன் வந்து விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த கனவுலேருந்து அவன் முழிச்சிட்டாங்க. ஆனால் முழிச்சிட்டான், அந்த படுக்கையிலேருந்து அவனால் எந்திரிக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குதுங்க. அப்போ வந்து யாரோ அவனோட நெஞ்சு மேலே உட்காந்து அவனை எந்திரிக்க விடாமல் அழுத்துற மாதிரி தெரியுது. அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இது என்னடா இப்படி இருக்குது, அவன் ரொம்ப நேரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான், அவனால் எந்திரிக்கவே முடியல. இவன் அவனோட அப்பா அம்மாவை வந்து கூப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் இவனால் பேசவே முடியலைங்க, வாயவே திறக்க முடியல. அப்படியே வாயை திறந்தாலும் அந்த சத்தம் வரவே மாட்டேங்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியாமல் பயத்தில் அப்படியே நடுங்கி போயிருக்கிறான். அந்த சமயத்தில் தான் சரி நம்ம 18ஆம் படி கருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சி கூப்பிடலாம், அப்போயாவது நம்மளுக்கு அந்த குரல் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 18ஆம் படி கருப்பா கருப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் அந்த கருப்பு உருவம் வந்து அவன் காதுக்கு பக்கத்தில் வந்து அதை சொல்லாத அப்படின்னு அவனை மிரட்டுது. அதையும் மீறி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த உருவம் வந்து அவன் மேலே இருந்து கட்டிலுக்கு கீழே விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இவன் கத்துன சத்தம் கேட்ட உடனே அவனோட அப்பா, அம்மா, தங்கச்சி இவங்க 3 பேருமே லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைட் போட்டு அவனோட ரூமோட கதவை வந்து தட்டுறாங்க. அந்த சமயத்தில் இவனும் லைட் போடலாம் அப்படின்னு போய் போடும்போது அந்த கருப்பு உருவம் வந்து அவன் ரூமில் இருக்க ஒரு பெரிய ஜன்னல் வழியாக அப்படியே நடந்து போகுதுங்க. இவனை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நடந்து போய்கிட்டே இருக்கு. அப்போ இவனும் சரி அப்பா அம்மா கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி அவங்க அம்மாவும் அப்பாவும் என்னாச்சு ஏன்டா கத்துற
கத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியாது இல்லைங்களா, அந்த ஆத்திர நடந்த விஷயம் இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அதனால் இப்போ கனவுல வந்த விஷயம் இவங்க நடந்த விஷயத்தையும் நம்ம அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவன் எந்த உண்மையுமே சொல்லலை. இப்படி மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதனால தான் கத்துனேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அந்த ரூம்லேருந்து வெளியவும் போயிடுறாங்க. இவன் அந்த பயத்தில் வந்து லைட்டை எல்லாம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக லைட் போட்டுட்டு தான் தூங்குறான். அடுத்த நாளும் விடிஞ்சிருச்சு. இவன் வந்து வீட்டை விட்டு வெளியவே போகலைங்க. வீட்டில் சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, அவன் ரூமில் தூங்குறது, இந்த மாதிரியே தான் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட்டு, என்னடா இவன் இப்படி இருக்கான், இந்நேரம் ஊர் சுற்ற கிளம்பியிருப்பானே, இவன் இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கானே, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு தாங்க அவனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒன்று சம்பவம் நடக்க போகுதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நைட்டுமே அவன் ரூமில் தூங்க போயிட்டாங்க. தூங்க போனதுக்கப்புறம் அவன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணவே இல்லை. அவன் பயத்தில் வந்து லைட்டை போட்டுக்கிட்டே தாங்க தூங்குறான். அப்போது நைட்டு ஒரு 1 மணி ஆயிடுச்சுங்க. அந்த டைமில் அவனோட தங்கச்சி வந்து பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிவாவோட ரூமை தாண்டி தான் பாத்ரூம் போகணும். போயிட்டு ரிட்டன் வராங்க படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போது, என்னடா அண்ணா ரூமில் இந்நேரத்தில் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கே, அவன் லைட்டு போட்டு தூங்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்ததும் அவங்களுக்கு ஷாக்கு. அங்கே அவங்க அண்ணனை காணோம். என்னடா எங்கடா இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே கிச்சன்லேருந்து ஏதோ ஒரு சத்தம் வருதுங்க. இந்த பூனை வந்து கிச்சனில் பாத்திரமெல்லாம் உருட்டின ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சத்தம் வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிச்சனுக்கு மெதுவாக போய் பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு காட்சியை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவளோட அண்ணன் வந்து ஒரு குடம் தண்ணியை அப்படியே தூக்கி அப்படியே வேகமாக தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா சொம்பு இருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ பாத்திரம் இருக்குது, இது எல்லாம் இருக்கும்போது இவன் குடத்தோடு தூக்கி குடிச்சிட்ருக்கானே அப்படின்னு சொல்லி பயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க அப்பா அம்மாவை போய் எழுப்புறாங்க அந்த பொண்ணு. அவனோட அப்பா அம்மாவும் இதை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கும் பயங்கரமான ஷாக்கு. அதை பார்த்துட்டு உடனே அவங்க அம்மா வந்து அவனை கூப்பிட்டு திட்டுறாங்க. ஏன்டா இவ்வளோ பாத்திரம் இருக்கும்போது ஏன் இவ்வளோ தண்ணி நீ குடிச்சிட்ருக்குற, ஏன் அந்த சொம்பை எடுத்து தண்ணி குடித்தா என்ன, இப்படி குடத்தோடு தான் தூக்கி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவங்க திட்ட அவனும் கோவமாகி, ஏம்மா தண்ணி கூட குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட ஒரு மாதிரி சலிச்சு பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படி கிளம்பி போகும்போது அது வந்து ஒரு குளிர்காலங்க. அந்த டைமில் வந்து குளிராக இருக்குது. ஆனால் அவன் மட்டும் ஃபுல்லாக வேர்த்து அப்படியே நனைஞ்சி இந்த தண்ணியில் குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி போகிறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. சரி பையன் ஏதோ சரியில்லாமல் இருக்குது, இவன் ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து சிவாவோட அம்மா அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவங்க கேட்குறாங்க, ஏன்டா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான், சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போய் கிடக்குறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போவுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நடந்த உண்மையை எதுவுமே சொல்லலை. சரி நீங்களாவது வந்து அவனை வெளியே கூட்டிகிட்டு போங்கடா, அவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸுமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஏன்டா அப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க, வா வெளியே போகலாம், வெளியே போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடும்போது அவன் வரமாட்டேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று பேசி அவனை கட்டாயப்படுத்தி அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க 4 பேருமே பொதுவாக வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு முனியப்பன் கோவிலில் தான் வந்து மீட் பண்ணிப்பாங்க. அந்த கோவிலில் இருக்க அந்த திண்ணையில் தான் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அப்போவும் இவனை கூட்டிகிட்டு அந்த கோவிலுக்கு போகிறாங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் போகும்போதே இவன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மறுத்து பேசிகிட்டே இருக்கான். அப்போது இவனை எப்படியோ அதை எதையும் சொல்லி கட்டாயப்படுத்தி இவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அந்த திண்ணையில் உட்கார வச்சுட்டாங்க. அங்கே போய் உட்காந்த உடனே அவன் நார்மல் ஆகிட்டாங்க. பழைய மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது.
அதுக்கு அப்புறம் தான் சிவா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒன்று கேட்குறான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், எப்படிலாம் நான் அந்த தண்ணிக்குள்ளே மயங்கி விழுந்து கிடந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, அங்கே போய் ஏதோ என்னோடய காலை இழுத்தது மட்டும் தான் எனக்கு தெரியுது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, உன்னோட காலை வந்து ஒரு புடவை மாதிரி ஒன்று சுற்றி இருந்துச்சுடா, அதனால் நீ அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த, அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து தான் உன்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் சொல்கிறாங்க. அன்னைக்கு ஆக்சுவலாக அங்கே வீட்டில் தெரியக்கூடாது அப்படிங்கிற பதட்டத்தில் எந்த ஒரு கேள்வியுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்காம கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி தான் அந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் கேட்டிருக்கான். அதுக்கு அப்புறம் தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னொரு உண்மையை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட காலில் சுற்றி இருந்த புடவை வந்து பச்சை கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சிவாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கனவுல அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தா பார்த்தீங்களா, அந்த பொண்ணும் அதே பச்சை கலர் புடவை தான் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சிவா வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அந்த கனவு வந்தது, அந்த வீட்டில் நடந்த விஷயம், இது எல்லாத்தையுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்கிறான், அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்கிறான். அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படிலாம் சொல்கிற, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிச்சுட்ருக்காங்க. இப்போவுமே வந்து அவங்க வீட்டில் எந்த ஒரு உண்மையுமே இவங்க சொல்லாமல் தான் மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் சிவாவோட 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. இப்படி வந்து நம்ம மதுரையில் ஒரு பாண்டி முனீஸ்வரன் கோவில்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து பேய் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க, அதனால் நம்ம வந்து சிவாவை அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் சிவாவோட வீட்டில் அவங்க அம்மாட்ட போய் பர்மிஷன் கேட்குறாங்க. அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பான், அதனால் நாங்கள் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போவும் பொய் சொல்லி தான் அவனை வந்து மதுரைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து தருமபுரியிலேருந்து மதுரைக்கு போகிற ட்ரெயினில் இவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து சிவாக்கிட்டேயும் மதுரைக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு போன உடனே அந்த சீட்டில் இவங்க 4 பேருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது திடீர்னு வந்து சிவா அந்த சீட்லேருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு ஒரு சுயநினைவே இல்லாமல் ஒருத்தர் நடந்து போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த வழியில் உட்காந்துட்ருக்கவங்க எல்லாரோட காலையும் மிதிச்சுக்கிட்டே போகிறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து எட்ஜில் வந்து பாத்ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்கார். அப்போது அந்த கதவுக்கும் பக்கத்தில் ஒரு சீட்டில் வந்து ஒரு 14 வயசு பையனும் அவனோட அம்மாவும் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து தூங்கிடுறாங்க. அந்த 14 வயசு பையன் மட்டும் முழிச்சுக்கிட்டு ஏதோ கேமோ ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இவன் போனவன் அந்த டோருக்கு பக்கமாக போகிறான். அதை பார்த்த உடனே அந்த குட்டி பையன், ஆனால் இந்த நேரத்தில் ஏன் அங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறான். அவன் பதிலே சொல்லலை. இவன் டக்குன்னு குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ தான் திடீர்னு யாரோ ஒரு பெரியவர் நல்லா பெரிய முறுக்கு மீசை வச்சுட்டு அவனோட பின்னாடி முடியை பிடிச்சி இழுத்து ஓங்கி பலார்னு ஒன்று கொடுக்குறாரு. அடித்த உடனே, உனக்கெல்லாம் அறிவு இல்லையாடா, நீ எதுக்குடா இந்த நேரத்தில் நீ சாகணும்னு நினைக்கிற, போய் வேலையை படுறா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்டுட்டு அந்த பெரியவர் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே நடந்த எந்த ஒரு விஷயமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. அவங்க 3 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரே ஒருத்த மட்டும் முழிச்சிடுறான். முழிச்சு இவனை காணுமே அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இவன் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து, இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ தான் அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அங்கே நடக்கிற விஷயத்த சொல்கிறான். அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸுமே நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். நீங்கள் வேணால் வந்து அந்த பையன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட 3 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு போய் கேட்குறான். அப்படி கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், ஆமாண்ணா, இந்த அண்ணா வந்து குதிக்கிறதுக்காக போனார். அப்போது அங்கே ஒரு பெரிய மீசை வச்சுட்டு ஒரு தாத்தா வந்து இந்த அண்ணாவை அடித்து இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணா வந்து போனார் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் அவங்க 3 பேருமே இது உண்மை அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அப்போ தான் அந்த பெரியவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்கும்போது, இந்த வழியாக தான் போனார் அப்படின்னு இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டை கை நீட்டி காட்டியிருக்கான். அந்த அவங்க இருந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவுமே தேடி பார்த்துட்டாங்க, அங்கேயும் இல்லை. பக்கத்தில் இருந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் ஃபுல்லாக தேடி பார்த்தா அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாமே புரிய வருது. இது வந்து பாண்டி முனீஸ்வரர் தான் வந்து இவனை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியுது.
அதுக்கப்புறம் இவங்க மதுரைக்கும் போயிட்டாங்க. மதுரையில் இருக்க அந்த பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டாங்க. அங்கே போன உடனே பூசாரிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க 3 பேருமே சொல்கிறாங்க. அப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பூசாரி வந்து சிவாவை பார்த்து அந்த சாட்டையை எடு அப்படின்னு சொல்லும்போது சிவா அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாரு. தயங்கிட்டே கொஞ்ச நேரத்திலேயே கீழே சமணங்கால் போட்டு உக்காந்து ஓன அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவனோட ஒரு ஃப்ரெண்டு தான் போய் அந்த சாட்டையை எடுத்துகிட்டு வந்து அந்த பூசாரி கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பூசாரியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீ யார், என்ன, எதுக்கு இவனை பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சிவா உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவானது பேச ஆரம்பிக்குது. நானும் அந்த இருமாத்தூர் ஆற்றுக்கு திதி கொடுக்கறதுக்காக வந்த ஒரு பெண் தான். நான் அங்கே வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல நான் கட்டியிருந்த புடவை வந்து ஒரு கல்லில் சிக்கி அந்த ஆழமான பகுதியில் என்னை இழுத்துட்டு போயிடுச்சு. அங்கேருந்து என்னால் மீண்டு வெளியே வர முடியாமல் அங்கேயே நான் இறந்து போயிட்டேன். நான் இறந்ததை நினச்சி என்னோடய அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. நான் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இவனோட உடம்புல இருக்கேன். இவங்களும் அதே இடத்துக்கு வந்து அன்னைக்கு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இவங்களை வந்து நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஆன்மா வந்து அந்த பூசாரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பூசாரி வந்து உனக்கு என்னதான் வேணும், உனக்கு என்ன பண்ணால் என்னோட உடம்புல இருந்து நீ போவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட அப்பா அம்மாவை நான் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லியிருக்கு. அதெல்லாம் இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்லிட்டு நான் உன்னோட அப்பா அம்மா கனவுல போய் உனக்கு திதி கொடுக்க சொல்கிறேன். அதனால் இப்போ வந்து நீ இந்த பையனோட உடம்புலேருந்து விலகிரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்கிட்ட பூசாரி சத்தியம் கேட்குறாரு. நீ இந்த பாண்டி முனீஸ்வரனை வந்து நம்புன அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்ட உடனே அந்த ஆன்மா வந்து அழுதுகிட்டே அந்த ஆன்மாவோட குலதெய்வத்துக்கு மேலே சத்தியம் பண்ணிட்டு அந்த பையனோட உடம்புலேருந்து அந்த ஆன்மாவானது விலகி போயிடுது. அதுக்கப்புறம் சிவாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்பி தர்மபுரிக்கே வந்துடுறாங்க. சிவா பழையபடிக்கு அவன் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்தானோ அதே மாதிரி பழையபடிக்கு மாறிட்டாங்க. அவனுக்கு இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் பயம் வரும். ஆனால் பெருசாக அவன் அதை பற்றி கண்டுக்காமல் அதையெல்லாம் மறந்து அவன் லைஃப்பில் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பாண்டி முனீஸ்வரர் சொன்னார் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த பெண்ணோட அப்பா அம்மா கனவுல போய் திதி கொடுக்க சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு அந்த பெண்ணோட அப்பா அம்மாவும் அந்த இருமாத்தூர் ஆற்றுக்கே போய் அந்த பெண்ணுக்கு திதி கொடுத்து அந்த பெண்ணோட ஆன்மாவை மோட்சத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஆற்றுல போய் குளிக்கிற வழக்கம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆழமான பகுதிகளுக்கு போகாதீங்க. சேஃபாக விளையாண்டுட்டு சேஃபாக வீட்டுக்கு வாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திகில் நிறைந்த சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.